அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் முதல்ல வந்த மாணவரோட வீடியோவை டிரைவ்லையும் காப்பி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ எம்இஸில் அப்டேட் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரோமை நீங்கள் டச் பண்ணுங்கள். க்ரோமை டச் பண்ணி உங்கள் ஸ்கூலோட எம்இஸை ஓப்பன் பண்ணி உள்றவாங்க. வந்தீங்க அப்படின்னா இந்த 3 லைன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் ஸ்கூல்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அந்த ஸ்கூல்ன்ற ஆப்ஷனில் நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். அதில் காம்படிஷன் கீழே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ன்றதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறதை டச் பண்ணிங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸு, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ்னு இருக்கும். அதில் கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் கேட்குற எல்லாமே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 to 5ன்றதை செலக்ட் பண்ணும். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன், இண்டிவிஜுவலாக டீமானு. நமக்கு 9 வகையான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் 2 மட்டும்தான் டீமு. ஸோ இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவல் அப்படின்றத டச் பண்ணுங்கள். அடுத்து ஈவெண்ட் கேட்டகரிக்கு வாங்க. இதில் வரைதல், வண்ணம் திட்டுதல், கதை சொல்லுதல், மாறுவேட போட்டின்னு அந்த 9 வகையான ஹெட்டிங்ஸ் இருக்கும். இதில் ஒரு ஹெட்டிங்காக நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ கதை சொல்லுதல் அப்படின்னா கதை சொல்லுதலை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்லுதல் வந்து எந்தெந்த தலைப்பில் உங்கள் கதை சொல்லணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா லெட்டரில், அது இங்கே காமிக்கும். இப்போ உங்கள் பள்ளியில் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கீங்க, மாணவர்களுக்கு வந்து போட்டி வச்சுட்டீங்க, செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த முதல்ல வந்த மாணவன் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாணவன் வந்து எந்த ஹெட்டிங் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஆட் பார்ட்டிசிபெண்ட் இருக்குது, அடுத்து வியூ பார்ட்டிசிபெண்ட் இருக்குது, அடுத்து செலக்ட் வின்னர். இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இது ஆர்டரை தான் நம்ம வரணும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணுன்னா அந்த ஆட் பார்ட்டிசிபெண்ட்டை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய நேமும் 1 to 5ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாமே விசிபிள் ஆகும். இதில் எந்தெந்த மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்கள மட்டும் டச் பண்ணணும். எல்லா மாணவர்களும் டச் பண்ணக்கூடாது. ஒருவேளை இப்போ வரைந்து வண்ணம் திட்டுதலில் எல்லா மாணவர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா மாணவர்களும் நீங்கள் டச் பண்ணலாம். மற்ற போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். இப்போ கதை சொல்லுதலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாம் 3 மாணவர்களை மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? எந்தெந்த மாணவர்களோ பக்கத்தில் கிளாஸு, எம்இஸ் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த மாணவர்களோ செலக்ட் பண்ணிடும். இவ்வளோ தான், 3 மாணவர்கள் தான் இந்த ஸ்கூலில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் 3 மாணவர்களை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு இருக்கும். ஸோ அதை சப்மிட் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்ட்டிசிபெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு போட்டிக்கு. ரெண்டாவது வியூன்றதை செலக்ட் பண்ணும். வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் போனீங்கன்னா நம்ம ஆட் பண்ண 3 பார்ட்டிசிபெண்ட் நேமும் காமிக்கும். ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் வின்னர். இந்த 3 பேரில் யார் வின்னரோ, யார் ஃபஸ்ட்டோ அவங்கள மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் யார் ஃபஸ்ட்டோ அவங்கள மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? என்டர் த வீடியோ லிங்க்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி டிரைவில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த லிங்க்கை வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். அதாவது ஆல்ரெடி நம்ம கூகுள் ஃபார்மில் கூட போட்டிருப்போம். ஸோ டிரைவில் வந்து இப்போ என்ன போட்டி நம்ம எடுத்துருக்குறோம், கதை சொல்லுதல் எடுத்துருக்குறோம். அப்போ கதை சொல்லுதோடைய வீடியோ லிங்க் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்களோட வீடியோ லிங்கை தான் இங்கே காப்பி பண்ணணும். ஸோ இப்படி நம்ம சென்டர் பட்டனை அழுத்தி போயிட்டு டிரைவை ஓப்பன் பண்ணுங்கள். டிரைவில் நம்மளுடைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் என்ற ஃபோல்டரில் வச்சுருக்குறோம். ஸோ அந்த ஃபோல்டரை டச் பண்ணுங்கள். இதில் இப்போ கதை சொல்லுதல் அப்படின்னா கதை சொல்லுதல் பக்கத்தில் இருக்க அந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். காப்பி லிங்க் கொடுங்க. திரும்ப இந்த சைடில் இருக்க பட்டனை டச் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மெயில் எம்இஸ் வெப்சைட் வந்துடும். அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு பேஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ பேஸ்ட்டு கொடுத்துட்டு இதை சப்மிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி ஒரு போட்டியாக நம்ம தெரிவு செய்யணும். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் போட்டுடுறோம். அப்போ டீம் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் போங்க, டீமுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஈவெண்ட் கேட்டகரியில் 2 தான் டீமு. ஒன்று பாரம்பரிய நடனம், இன்னொன்று நாட்டிய நாடகம். ஸோ அந்த பாரம்பரிய நடனம்னா பாரம்பரிய நடனத்தை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டில் செவ்வியல் நடனமா இல்லை கிராமியல் நடனமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். செவ்வியல் கொடுங்க, கிராமியம்னா கிராமிய நடனம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நம்ம டீமுக்கு நேம் கொடுக்கணும். இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து 2-3 டீம் இருக்குது அப்படின்னா ஒரு டீமுக்காக இங்கே பேர் போட்டுக்கிறீங்க. ரோஸ் டீம், ஜாஸ்மின் டீம், அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டீமுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு டீமோடைய நேமை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் ரோஸ் டீம்னா ரோஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு பார்ட்டிசிபெண்ட்டில் போய்ட்டு
அந்த டீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் இங்கே செலக்ட் பண்ணணும். மற்ற டீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, செலக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி செலக்ட் பண்ணுறீங்க, சப்மிட் கொடுத்துட்றீங்க. முடிஞ்சிடுதுங்களா? முடிஞ்சதும் திரும்ப என்ன பண்ணுறீங்க, இன்னொரு டீமும் இருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப இதே போல் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு, இப்போ அடுத்த டீம் வந்து ஜாஸ்மின் அப்படின்னா அடுத்த டீம் நேம் வந்து ஜாஸ்மின் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு திரும்ப ஆட் பார்ட்டிசிபெண்ட்டில் போய்ட்டு அந்த டீமில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து முடித்த பிறகு நமக்கு இங்கே செலக்ட் வின்னர்ஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டீம் நேம் தான் வரும். ரோஸு, ஜாஸ்மின் அப்படின்னு தான் காமிக்கும். அதில் யார் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்களோ அந்த டீமை மட்டும்தான் நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு அந்த டீமோடைய வீடியோ லிங்க்கை கொண்டாந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.